Hi students, இப்போ நம்ம வெக்டர் அல்ஜிப்ராவில் உள்ள சம்ஸ் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதில் பாருங்கள், இந்த வீடியோவில் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் 8.11லேருந்து பார்க்க போகிறோம். இப்போ இதெல்லாம் வந்து இந்த வெக்டர் அல்ஜிப்ரா பார்த்திங்கன்னா பேசிக் டு 12th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸு. அதனால் இதை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் 12th கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இதில் பேசிக்ஸை கொஞ்சம் புரிஞ்சுக்க. இதில் மெயினாக வந்து உங்களுக்கு ப்ராடக்ட், டாட் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட் தான் இருக்கும். அதை நீங்கள் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஃபிசிக்ஸில் எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல, பட் பார்ப்போம். இப்போ இதில் பாருங்கள், ஃபைண்ட் ஏ டாட் பி, ஏ வெக்டர் பி வெக்டர் கொடுத்துருக்குது, சரியா? ஸோ வெக்டர்லேயும் வந்து ரெண்டு ப்ராடக்ட் இருக்குது. ஒன்று டாட் ப்ராடக்ட், இன்னொன்று கிராஸ் ப்ராடக்ட். நீங்கள் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. டாட் ப்ராடக்ட் அப்படின்னா அது ஸ்கேலர் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னா அது வெக்டர் ப்ராடக்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? டாட் ப்ராடக்ட் அப்படின்னா வரக்கூடிய ஆன்சர் வந்து இந்த மாதிரி ஒரு நம்பராக கிடைக்கும். கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னா ரெண்டு வெக்டரை மல்டிப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு வெக்டராகவே கிடைக்கும், சரியா? ஓகே, இப்போ இதில் என்ன கொடுத்துருக்கு? ஏ டாட் பி அப்படின்னா வந்து டாட் ப்ராடக்ட் இது, சரியா? ஸோ இப்போ இது வந்து ஸ்கேலர் ப்ராடக்ட் அப்படின்னா வரக்கூடிய ஆன்சர் ஒரு நம்பராக இருக்கும். இப்போ என்ன கேட்டிருக்குது? ஃபைண்ட் ஏ டாட் பி. எப்படி எழுதணும்? ஏ எடுத்து எழுதிக்கங்க, டாட் வச்சுக்கோங்க, பி எடுத்து எழுதிக்கங்க, சரியா? இங்கே ஏ கொடுத்துருக்குது, பியில் வந்து இங்கே ஜே இல்லாதனால நான் 0 அப்படின்னு போடுகிறேன். இப்போ என்ன பண்ணணும்? எதை பண்ணணும் அப்படின்னா அந்த ஐ வெக்டருடைய முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர், ஒவ்வொரு வெக்டருடைய முன்னாடி இருக்கக்கூடிய நம்பரை மல்டிப்ளை பண்ணோம். இப்போ ஐ எடுத்துட்டிங்கன்னா அந்த ஐக்கு முன்னாடி இங்கே 1 இருக்குது, இங்கே ஐக்கு முன்னாடி 3 இருக்குது. அதனால் 1ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்தது ஜேக்கு முன்னாடி -1 இருக்குது, இங்கே 0 இருக்குது, அதனால் 0. அடுத்து கேக்கு முன்னாடி 5 இருக்குது, இங்கே வந்து -2 இருக்குது, சரியா? இதை மல்டிப்ளை பண்ணி அப்படியே ஆட் பண்ண வேண்டியதுதான். இதுதான் வந்து டாட் ப்ராடக்ட், சரியா? இப்போ ஐ, ஜே, கே இது மூணுக்கும் உள்ள அந்த முன்னாடி உள்ள அந்த காம்பனன்ட்ஸ் கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குதோ அதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம். 1 × 3 3, -1 × 0 0 0 ஆயிரும். 5 × -2 -10, 3 - 10 -7. இதுதான் அந்த ஆன்சர், புரியுதா? அடுத்தது இதே மாதிரி ரெண்டாவது ஒரு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஏ வெக்டர் பி வெக்டர் ரெப்ரசன்ட்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வெக்டராகவே கொடுத்தாச்சு, இது பாயிண்ட்ஸ்னு கொடுத்துருக்கனால நீங்கள் ஏ வெக்டர் லெட் ஏ வெக்டர் ஈக்குவல் டு இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க. 2 3 -1 இருக்கனால 2a வெக்டர் ப்ளஸ் 3j வெக்டர் மைனஸ் k வெக்டர். இது பி வெக்டர் ஈக்குவல் டு -1 2 3 இருக்கனால -i வெக்டர் ப்ளஸ் 2j வெக்டர் ப்ளஸ் 3k வெக்டர். அதுக்கப்புறம் ஏ டாட் பி கண்டுபிடிக்க வேண்டியதுதான். ஸோ இதே மெத்தடில் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, வர்ற ஆன்சரை எடுத்து போடும், புரியுதா? இதில் வெக்டர்ஸ்னு கொடுத்துருக்கு, அதனால் ஏ வெக்டர் பி வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க. இதில் வந்து பாயிண்ட்ஸ்னு கொடுத்துருக்கனால ஏ வெக்டர் பி வெக்டர் நம்மளே எடுத்துகிட்டு மீதி செய்யணும், புரியுதா? அவ்வளோதான் இந்த சம். அடுத்து பாருங்கள், எக்ஸாம்பிள் 12 பாருங்கள். ஃபைண்ட் ஏ வெக்டர் ப்ளஸ் 3b வெக்டர் டாட் 2a வெக்டர் மைனஸ் பி வெக்டர் இஃப் ஏ வெக்டர் பி வெக்டரோட வேல்யூ கொடுத்துருக்கு. முதல்ல என்ன பண்ணணும்? இது ரெண்டுக்குரிய, அதாவது இதையும் இது ரெண்டுக்குள்ள டாட் ப்ராடக்ட் கேட்டிருக்கு. அப்போ முதல்ல என்ன பண்ணணும்? இதை கண்டுபிடிக்கணும். நீங்கள் ஏ வெக்டர் ப்ளஸ் 3b வெக்டர், ஏ வெக்டரை எடுத்து எழுதிக்கங்க, ப்ளஸ் 3 × பி வெக்டர் எழுதுங்க. ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஐ ஆட் பண்ணுங்கள், ஜே ஆட் பண்ணுங்கள், கே ஆட் பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சுருக்கீங்கள அது? ஓகே. அதே மாதிரி இது 2a மைனஸ் பி அப்படின்னு இருக்குது, 2a மைனஸ் பி இருக்குது. இப்போ 2 × ஏ வெக்டரோடைய வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், மைனஸ் பியோடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், சரியா? ஓகே. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்? இது ரெண்டோடைய டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ரெண்டோடைய டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னீங்கன்னா அந்த வேல்யூ அப்படின்னு வரும். இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஏ ப்ளஸ் 3b அதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா? அடுத்தது 2a மைனஸ் பி. ஸோ இது ரெண்டும் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் எக்ஸசைஸில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு டாட் ப்ராடக்ட் ஐ கூட மல்டிப்ளை பண்ணும், ஜே கூட மல்டிப்ளை பண்ணும், கே கூட மல்டிப்ளை பண்ணும். இதே மெத்தட் தான், ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இதில் இதை கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். செஞ்சிடலாம்ல? இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம் இந்த சென்ஸ். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கொஷின்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 2 மார்க்கில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ரைட்? அடுத்தது பாருங்கள், எக்ஸாம்பிள் 13. If a vector, b vector, a vector is equal to b vector is c vector is, and a vector plus lambda b vector is perpendicular to c vector. A vector plus lambda b vector is perpendicular to c vector. Find lambda. சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா முதல்ல a vector plus lambda b vector என்னன்னு கண்டுபிடிச்சிக்கிறேன். a vectorோடைய வேல்யூ எழுதியிருக்கேன், ப்ளஸ் lambda into b vectorோடைய வேல்யூ எழுதியிருக்கேன், புரியுதா? அது
ஓகே, இப்போ ஏ வெக்டர் இப்படி இருக்குது, லாம்டா பி வெக்டருங்கிறனால முதல்ல லாம்டாவை மல்டிப்ளை பண்ணிடுறேன். இப்போ மைனஸ் லாம்டா ஐ வெக்டர், 2 லாம்டா ஜே வெக்டர், அடுத்தது இங்கே லாம்டா கே வெக்டர். அடுத்தது இது ரெண்டு வெக்டரையும் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறனால இங்கே 2 இருக்குது, இங்கே மைனஸ் லாம்டா இருக்குது, அதனால் 2 மைனஸ் லாம்டா இன்ட்டு ஐ வெக்டர். அடுத்தது இங்கே 2 இருக்குது, இங்கே 2 லாம்டா இருக்குது, இது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப 2 + 2 லாம்டா ஜே வெக்டர். இங்கே 3 இருக்குது, இங்கே லாம்டா இருக்குது, 3 + லாம்டா கே வெக்டர். சரியா? இப்போ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்குது? ஏ வெக்டர் ப்ளஸ் லாம்டா பி வெக்டர் அண்டு சி வெக்டர் ஆர் பர்பண்டிகுலர். ரெண்டு வெக்டர் பர்பண்டிகுலராக இருந்ததுன்னா சரியா, அதனுடைய டாட் ப்ராடக்ட் 0. இந்த கண்டிஷன் மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இஃப் 2 வெக்டர்ஸ் ஆர் பர்பண்டிகுலர் தென் தேர் டாட் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ஏ வெக்டர்னு ஒன்று இருக்குது, பி வெக்டர்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டு பர்பண்டிகுலர்னா ஏ டாட் பி இஸ் ஈக்குவல் டு 0. அதான் கண்டிஷன். சரியா? அப்போ என்ன எழுதிக்கிறேன்? ஏ வெக்டர் ப்ளஸ் லாம்டா பி வெக்டர் டாட் சி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த இடத்துல ஏ வெக்டர் ப்ளஸ் லாம்டா பி வெக்டரோடைய வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு டாட் சி வெக்டர் வந்து என்னது? வெறும் சி வெக்டர் இங்கே கொடுத்துருக்குது. சரியா? சி வெக்டர் இது கொடுத்துருக்கு. இப்போ இந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எது? ஏ வெக்டர் ப்ளஸ் லாம்டா பி வெக்டர் நம்ம கண்டுபிடிச்சோம், அடுத்தது சி வெக்டர் கண்டுபிடிச்சோம். ஸோ ஏ வெக்டர் ப்ளஸ் லாம்டா பி வெக்டரோடைய வேல்யூ இது, டாட் சி வெக்டர் இது. சரியா? இப்போ இதை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது? ஐ கூட மல்டிப்ளை பண்ணு, ஜே கூட மல்டிப்ளை பண்ணு, கே கூட மல்டிப்ளை பண்ணு. இங்கே ஐக்கு முன்னாடி என்ன இருக்குது? 2 மைனஸ் லாம்டா. இங்கே என்ன இருக்குது? 3. அதனால் 3 × 2 மைனஸ் லாம்டான்னு போட்டுடலாமா? அடுத்தது இங்கே என்ன இருக்குது? ஜேக்கு முன்னாடி என்ன இருக்குது? 1 தான் இருக்குது. ஸோ 1 இன்ட்டு இந்த இடத்துல 1 போட்டுட்டிங்கன்னா 1 × 2 + 2 லாம்டா. இங்கே என்ன இருக்குது? 0 இருக்குது. 0 × 3 + லாம்டா. புரியுதா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 × 2 6, 3 × லாம்டா -3 லாம்டா. இங்கே 2 + 2 லாம்டா. இது ஃபுல்லாக 0 ஆயிரும். ஈக்குவல் டு 0ன்னு வந்துடுமா? இப்போ இங்கே என்ன வருது? 6 + 2 8, 3 லாம்டா -3 லாம்டா + 2 லாம்டா என்ன வரும்? மைனஸ் லாம்டா. இப்போ லாம்டா ஈக்குவல்ட்டுன்னு வந்துருச்சு, 8ன்னு வந்துருச்சா? ஸோ இதுதான் ஆன்சர். புரியுதா? என்ன கண்டுபிடிக்கணும்? கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ வெக்டர் ப்ளஸ் லாம்டா பி வெக்டர் இஸ் பர்பண்டிகுலர் டு சி வெக்டர் தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் லாம்டான்னு கேட்டிருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்? ஏ வெக்டர் ப்ளஸ் லாம்டா பி வெக்டருடைய வேல்யூ முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம், அதான் அந்த வேல்யூ. சி வெக்டருடைய வேல்யூ கொடுத்துருக்குது, அது ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சி ஈக்குவல் டு 0ன்னு போடுறோம். கண்டுபிடிச்சா உங்களுக்கு லாம்டா ஈக்குவல் 8 கிடச்சிச்சு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 3 மார்க்கில் கேட்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு இம்பார்ட்டன்ட் சம். இப்போ இதில் இஃப் modulus of a vector plus b vector is equal to modulus of a vector minus b vector, prove that a vector and b vector are perpendicular. இப்போ முதல்ல என்ன பண்ணுறோம்? இதை ஈக்குவல் எடுத்துகிட்டு ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ஹோல் ஸ்கொயரிங்கும் இங்கே மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணுறேன். இது a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் போடலாமா? மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் அப்படின்னு எழுதலாம். சரியா? அதே மாதிரி இதுக்கு ஃபார்முலா என்னது? மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர். இப்போ இது பாருங்கள், இந்த சைடு இந்த டேர்மு ரெண்டும் கேன்சல் ஆயிருமா? இந்த சைடு கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இங்கே 2 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இருக்குது. இது இந்த சைடில் வந்துச்சுன்னா ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர்னு வரும். 2 + 2 4ன்னு வந்துடும். 4 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர். இப்போ இந்த 4 இந்த சைடு போயிடுச்சுன்னா 0. ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வருது. அப்படி வந்ததுன்னா என்ன கண்டிஷன்? 2 வெக்டர்ஸ் ஆர் பர்பண்டிகுலர். இப்போ therefore ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் ஆர் பர்பண்டிகுலர். அவ்வளோதான் இந்த சம்.